நம்ம அமைச்சர் பெருமக்கள் அடிக்கடி டெல்லிக்கு போறாங்க, நிதி ஆமா. வேணும்னு கேக்குறாங்க. ஆமா. ஆனாலும் 700 கோடி இருக்குன்றீங்க. எங்க இருக்குன்னு தெரியல. அதையாவது சொன்னீங்கன்னாவது நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பிட்டேன்னு நீங்க அதை போடணும். நான் சொல்ற லெட்டர் வந்து அமைச்சர் அனுப்புனது, நான் சொல்றது முதலமைச்சர் பதில் சொன்னது. நான் நேம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியலன்னா நீங்க படிக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க முரசொலி தர படிக்க மாட்டீங்களே, அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் சொன்ன சிஎம் அனுப்புன லெட்டர் சொல்லிட்டு இருக்கேன் சார். சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பதில் போட்டது நீங்க பார்க்கவே இல்லை. இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். தமிழ்நாட்டின் அத்தனை ஊடகங்களும், அத்தனை செய்தி நிறுவனங்களும், நீங்க வேலை செய்த அத்தனை செய்தி பேப்பர் செய்தித்தாள்களிலும் கூட நிதி வரல, நிதி வரல, நிதி வரல தினம் செய்தி வந்து. எங்க மூத்த பத்திரிகையாளர் எங்களுடைய முன்னோடி அண்ணன் இந்தியா டுடே மணி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்க்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நான் அப்புறம் தனியா சொல்ல நல்லா இருக்காரு. அவர் பெரிய மனுஷன் சொல்லலாம், நான் சின்ன பையனா சொல்லக்கூடாதுல்ல. சொல்லிட்டாரு. ஊடகங்கள் என்ன பண்ணி சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க எடுத்து பாருங்க, தனியா அனுப்பி விடுறேன். நான் வந்து சொன்னா நல்லா இருக்காது, அனுப்பி விடுறேன். சொல்ல மாட்டீங்களே, பேச மாட்டீங்களே. டாஸ்மாக்ல 3 நாளா ரைடு பேச மாட்டேன்றீங்களே. செய்தி வந்திருக்கு. செய்தி வந்ததுனால தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. போட்டீங்களா? நமக்கு தெரிஞ்சது இல்ல. செய்தி போட்டீங்களா சார்? சூப்பர். அதை பத்தி வாக்குவாதம் பண்ணுவோம். தாராளமா பண்ணுவோம். பண்ணுங்க, கேள்விகளுங்க. இன்னைக்கு கேள்விகளுங்க சார். பழிவாங்க நடவடிக்கை தானே சார். இன்னைக்கு நாகரிகமற்றவனும் எங்க எம்பி பேசிட்டாங்க சார். நம்ம எம்பி பேசிட்டாங்க நாகரிகமற்றவன். நம்ம ஊர்ல 50,000 கோடி ரூபாய் வருஷ பட்ஜெட் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல ரைடு நம்ம விவாதிக்கணும் சார். அது என்னைக்கு விவாதிக்கணும்? என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதான் சார் சிக்கல். முன்முடிவோட இருந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தோட வந்தா இப்படிதான் சார் சிக்கல். அதான் பிரச்சனை. அதை பத்தி பேச பண்ணி ஊடகங்கள்லாம் சொன்னேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஊடகங்களை பத்தி அண்ணன் இந்தியாவுடைய மணி சொல்லிட்டாரு. நான் சொல்ல விரும்பல.